Hi. வெல்கம் பேக். இது நம்ம டொராண்டோ ட்ராவல் சீரீஸோட 5th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அகெயின் இந்த அக்வாரியமை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா சாண்ட் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாங்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிசம் இருக்கும் தண்ணியில், அதால் நீந்த முடியாது. ஆனால் அது வந்து அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும் தண்ணியில். அதை வந்து பிடிச்சி ஸ்பைன் டு ஸ்பைன்னு அப்படியே மாற்றி அதனோட சென்ட்ரு பார்ட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து அதோட பாட்டமில் வந்து சென்ட்ரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அதோட வாய் இருக்கும், அதில் வச்சு சாப்பிட்டு இது வளரும். அதான் சாண்ட் டாலர்ஸு. இந்த மீன் பாருங்க, டெக்ஸ்சர் பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்கு. பெயின் கேட் ஷார்க்னு சொல்லிட்டு இந்த மீனுக்கு வந்து எவ்ரி 90 செகண்ட்ஸ்க்கு நிறைய தண்ணி மாற்றிட்டே இருக்காங்க அவங்க. இப்படி இருந்தால் தான் இருக்கும் போல். இந்த டெக்ஸ்சர் போட்ட மாதிரி இருந்ததுல அந்த மீன். இந்த நண்டு பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த மஷ்ரூம்ஸ்லாம் பாருங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது ஆக்சுவலாக மஷ்ரூம்ஸ் இல்லை, அனிமல்ஸ் அப்படின்ற அனிமல்ஸ் வந்து இது வந்து நிறைய உயிரினங்கள் வாழுது. இந்த காளான் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில்
ரெட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பைனில் வந்து விஷம் இருக்கும். இந்த விஷத்தை வச்சு இதனோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிஷ் பாருங்க, கொடூரமாக இருக்கு. ஐயோ, இதெல்லாம் பாருங்க, கல் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே பார்த்த ஒரு சில செகண்ட்ஸ்ல கல்லுன்னு தான் நம்ம நினைப்போம். அப்படியே சில மாதிரி இருக்கு பாருங்க, அசையாம. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஆக்டோபஸ். இதுக்கு ஆக்சுவலாக செம க்ரௌட் இருந்தது. ஏன்னா பயங்கர பெருசு இது. இதுக்கு இடம், இதை பார்க்கறதுக்கு இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சு. அதனோட எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது இதோட சைஸ் தெரியாமல் இருக்கலாம். பட் இது செம பெருசு. இங்கே நேரில் பார்க்கும்பொழுது இது பயங்கர பெரிய ஒரு டேங்க்ல வச்சுருந்தாங்க. இது சாப்பிட்றது வந்து ஷ்ரிம்ப்பு, கிளாம்ஸு, லாப்ஸ்டர் அண்ட் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடும் போல். இதோட அந்த நீண்டு வருது இல்லைங்களா உடம்பு ஃபுல்லாக, அது பேர் வந்து பீக். ஸோ அந்த பீக்கை வச்சு தான் அதனோட ப்ரேஸ் இறைய வந்து அதை பிடிச்சி சாப்பிடும் போல். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆளுங்க எவ்வளோ பெருசு இருக்காங்க, அந்த டேங்க் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. பட் டார்க்காக தான் இருக்குது. இவங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்காங்க. ஆனால் அது பயங்கர பெருசாக இருந்தது. இது வேறு யாரும் இல்லை, நான் தான் நிவாவை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். எவ்வளோ மீன் இருக்கு பாருங்களேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக எஸ்கலேட்டர் அப்படியே அதுலேயே போகிற மாதிரி. இதுதான் இந்த அக்வாரியமோட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்தது. நீங்கள் நடக்கவே தேவையில்லை, நீங்கள் அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாம். சைடில் நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷையோ எதையாவது நின்று பார்க்கணுன்னாலும் அந்த சைடில் வந்து மூவ் ஆகாத மாதிரி இருக்குது. அந்த சைடில் நீங்கள் நகர்ந்து மூவ் ஆகிக்கலாம். அப்புறம் பார்த்து முடிச்சோடனே திரும்ப இதில் ஏறிக்கலாம். பயங்கர ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது இந்த எஸ்கலேட்டர்.
இங்க பாருங்க ஷார்க்கு, ஏகப்பட்ட ஷார்க் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஷார்க்கு. எத்தனை ஷார்க் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. பட் எனக்கு என்னன்னா ஷார்க் வந்து டெட்லி ஃபிஷ்னு சொல்றாங்கல்ல, பட் அது கூட மற்ற ஃபிஷஸ்லாம் இருக்கும்போது எப்படி அதை சாப்பிடாம இருக்குன்னு தெரியல. இது இந்த ஒன் சைடு மட்டும் இல்லை, இது அப்படியே கம்ப்ளீட்லி அந்த சைடும் இருந்தது. நான் வேணா கொஞ்ச நேரத்தில் காட்டுனா உங்களுக்கு தெரியும். ஆற கலர்லேயே கல் அதே மாதிரியே இருக்கு. அதே எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இல்லை, பட் கீழே இருக்கு அந்த சின்ன சின்ன கல்லுங்க இருக்கு இல்லையா, அந்த கலர்ல இருக்கு. அண்ட் அப்படியே சில மாதிரி இருக்கு பாருங்க, லைட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க டர்ட்டில் போகுது. இங்க பாருங்க ஷார்க்கு, பல்லு பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் நிறைய அந்த சைட்லலாம் போயிட்டு இருந்தது. ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட கன்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, take care. Bye bye. Thanks for watching.